ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு நச்சூஸ் ஜர்னல். இன்றைக்கி செய்ய போகிறது நாங்கள் நோ பேக் பிஸ்காஃப் சீஸ் கேக். அவன் இல்லாமல் மிச்சம் ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். டேஸ்டியும் பேக்கரி ஸ்டைல்லே இருக்கும். ஒரு லக்ஸரியஸ் கஃபேல கிடைக்கிற ஒரு டேஸ்ட் உங்களுக்கு இப்போ வீட்லேயே செஞ்சுட்டே இயலும். வாங்க எப்படி செய்கிறேன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக செய்ய வேண்டியது இந்த மாதிரி பிஸ்கட்டை எடுத்து ஃபைனாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். தென் அதோடவே பட்டரை கொஞ்சமாக ஹீட் பண்ணி இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துட்டு தென் க்ரஷ் பண்ணி வச்சு பிஸ்கட்ஸ்க்கு போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நாங்கள் கேக்கை செய்ய வைக்கிற கண்டெய்னர் அப்படி இல்லைன்னா கேக் டின் ஒன்று எடுத்து அவங்களுக்கு எப்படி வேணாலும் ஒன்றில் போட இயலும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் தான் போட போகிறேன். என்னென்னு சொன்னால் மெயின் விஷயம் அவங்களுக்கு சம்டைம்ஸ் இதை கட் பண்ணி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாகிடும் சும்மா போட்டேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது ட்ரேக்கு மிக்ஸ் பண்ணி வச்ச பிஸ்கட் எடுத்து கீழ் பேஸுக்கு போட்டு ஸ்பூன் ஒன்றால் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஃபில்லிங்ஸை செய்யும் வர இதை ஃப்ரிட்ஜில் போட்டு வைப்போம். ஸோ இப்போ ஃபில்லிங்ஸை செய்வோம். ஒரு பவுலில் க்ரீம் சீஸ் அண்ட் ஐசிங் சுகர் வந்து ஆப்ஷனல் தான். அவங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கூடவா வேணும் அப்படின்னு சொன்னால் ஐசிங் சுகர் சேர்த்துடலும். ஸோ நான் இன்றைக்கி மில்க் மேட் கொஞ்சமாக சேர்த்தேன். தென் அதோடவே பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஹேண்ட் விஸ்க் உங்களுக்கு பீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பீட்டரை வச்சு யூஸ் பண்ணி ஒரு நல்லா க்ரீமி பேஸ்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இன்றைக்கி நான் ஆட் பண்ண மெயின் விஷயம் என்னன்னு சொன்னால் கொஞ்சமாக மில்க்கும் ஃப்ரெஷ் மில்க்கும் அண்ட் கண்டென்ஸ் மில்க்கும் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணேன். ஸோ அது ரெண்டும் டேஸ்ட்டையும் கொஞ்சம் கூடவா தரும் தானே. ஸோ நான் அது கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வரும் வர நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. ஸோ மெயின் விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸை செய்ய ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து எங்களோட க்ரீம் சீஸ் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது மிச்சம் நல்ல. அண்ட் மற்றது வந்து பிஸ்காஃப் ஸ்ப்ரெட்டை வந்து அது வந்து கொஞ்சம் திக்காக தண்ணி இருக்கும். மைக்ரோவேவில் ஒரு 1 மினிட் போட்டு எடுத்தேன்னா இந்த மாதிரி மெல்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் டபுள் பாயிலில் வந்து ஹீட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இது விப்பிங் க்ரீம் தான் செஞ்சுக்கிறது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் விப்பிங் க்ரீம் எப்படி ஈஸியாக செய்யுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதே ஸ்டைலில் நான் பிளெண்டர் ஜாரில் போட்டு விப் க்ரீமை செஞ்சு எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இப்படி வானம் அப்படின்னு நினச்சின்னு சொன்னால் பீட்டரோ ஹேண்ட் விஸ்கை வச்சு உங்களுக்கு க்ரீமை ரெடி பண்ணி எடுத்துடலும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சோம் தானே க்ரீம் சீஸ் மிக்சர். ஸோ அதுக்கு எங்களோட விப்பிங் க்ரீமை ஆட் பண்ணி கொள்ளணும். ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான் ஈகிறது. ஸோ எங்களோட ஃபில்லிங் ரெடி. நாங்கள் எங்களோட சீஸ் கேக் பேஸை செஞ்சு ஃப்ரிட்ஜில் போட்டோம் தானே. ஸோ இது செய்கிற டைமில் எங்களோட பிஸ்கட்ஸும் நல்ல செட்டாகி வந்துடும். ஸோ அதுக்கு மேலே என்ன செய்யும் நாங்கள் செஞ்சு வச்ச இந்த ஃபீலிங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கொள்ள தான் ஈகிறது. இந்த கேக்கில் என்ன விஷயம்னு சொன்னால் கொஞ்சமாக பொறுமை வேணும். பிகாஸ் செஞ்சதும் எங்களுக்கு இதை தின்ன இயலாது. ஃப்ரிட்ஜில் ஒரு 6 to 7 hours மாதிரி சில் பண்ணணும். அப்போ தான் நல்ல திக்காக க்ரீமியாக செட்டாகி வந்துடும். ஒரெல்ஸ் அவங்களுக்கு ஓவர் நைட் செஞ்சு வச்சிடலும் அப்படின்னு சொன்னால் மிச்சம் நல்லா ஓவர் நைட் வச்சோன்னா அது நல்லாவே செட்டாகி வந்துடும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஓவர் நைட் தான் வைக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே சீஸ் கேக் எப்படி இருந்துன்னு காட்டுறேன். ஸோ நான் இதை கொஞ்சம் லைட்டாக தட்டி அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரெட் வந்து எல்லாம் ஃபைனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரிக்கு செஞ்சேன். ஸோ இது தான் நெக்ஸ்ட் டே ஓவர் நைட் சில் ஆகின சீஸ் கேக் இந்த மாதிரி தான் வந்தது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னால் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் இருந்தானே அதை கொஞ்சம் மேல் பண்ணி அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அதுவே மேலால் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ள இயலும். பார்க்குறதுக்கு சீஸ் கேக் அழகாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் அழகாகிறதுக்கு நான் என்ன செஞ்சேன் பிஸ்கட்டை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி
இந்த மாதிரி லைனுக்கு கொஞ்சம் போட்டு எடுத்தேன். ஸோ உங்களோட விருப்பம் தான். எந்த மாதிரி உங்களுக்கு டெக்கரேட் பண்ண ஐடியாஸ் இருக்குதோ அந்த மாதிரி உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும். மேலே நாங்கள் பிஸ்கோ ஸ்ப்ரெட்டை போட்ட பிறகு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்தால் மிச்சம் நல்ல. நாங்கள் 5 to 10 மினிட்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜில் போட்டு எடுப்போம். தென் எங்களோட சீஸ் கேக்கை அப்படியே தூக்கி ஒரு பிளேட்டில் வச்சு எங்களோட பேக்கிங் பேப்பரை நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கொள்ள வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி மெதுவாக ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேவ் பண்ணி தான் ஈக்கிறது. ஸோ அவ்வளோதான். சூப்பர் க்ரீமி ரிச் பேக்கரி ஸ்டைலில் நோ பேக் சீஸ் கேக் ரெடி ஆகிட்டு. சர்விங் கப்பில் போட்டதே கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணி எடுத்தேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர். ஸோ பார்க்கவே க்ரீமியாக இருக்குது. எஸ், டேஸ்ட் வைஸும் த டாப் நாட்ச்ன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. க்ரீமி ஸ்ட்ரக்சரோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். ஸோ கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து எப்படி இல்லாமல் இருந்துன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஈஸி ரெசிபிக்கு சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.